கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. ஆம், வெறும் பழங்கதை அல்ல, இது வரலாற்றின் உண்மை. உலக நாகரிகங்கள் பல தோன்றுவதற்கு முன்பே தனக்கென ஒரு மொழியையும் பண்பாட்டையும் வகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது உலகின் மிக மூத்த, இன்றும் துடிப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் செம்மொழியான நமது தமிழ் மொழியின் வரலாற்றையும் அதன் சிலிர்க்க வைக்கும் சிறப்புகளையும் பற்றித்தான். ஒரு மொழி பழமையானது என்பதை எப்படி முடிவு செய்கிறார்கள்? அதன் எழுத்துச் சான்றுகளை வைத்துத்தான். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்க இலக்கியங்கள் தமிழின் தொன்மைக்குச் சாட்சியாக நிற்கின்றன. சமீபத்திய கீழடி அகழாய்வுகள் தமிழர்களின் எழுத்தறிவு மற்றும் நகர நாகரிகம் KMU 6ஆம் நூற்றாண்டுக்கும் முந்தையது என்பதை அறிவியல் பூர்வமாக உலகிற்கு பறைசாற்றியுள்ளன. சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தமிழருக்கும் உள்ள நெருங்கிய தொடர்புகள் அறிஞர்களை இன்றும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. ஒரு மொழி செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் தகுதியை பெற அது வெறுமனே பழமையானதாக மட்டும் இருந்தால் போதாது. அதற்கென கடன் வாங்காத ஒரு தனித்துவமான இலக்கணமும் உயர்ந்த இலக்கிய வளமும் இருக்க வேண்டும். உலக மொழிகளுக்கே இலக்கணம் வகுத்த தொல்காப்பியம் மற்றும் மனித குலத்திற்கே வாழ்வியல் அறம் சொல்லும் திருக்குறள் ஆகியவை தமிழுக்கு மட்டுமே சொந்தமான வைரக்கற்கள். இதன் காரணமாகவே 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதலில் செம்மொழி என்ற பெருமைக்குரிய அந்தஸ்தை பெற்ற முதல் மொழி தமிழ். இன்றும் வாழும் கால இயந்திரம், சமஸ்கிருதம், லத்தீன், கிரேக்கம் போன்ற பல பழமையான மொழிகள் இன்று மக்களின் அன்றாட பேச்சு வழக்கில் இல்லை. ஆனால் கால ஓட்டத்தை வென்று கல்வெட்டுக்களில் தொடங்கி இன்று கணினி, இணையம், செயற்கை நுண்ணறிவு வரை தன்னை தகவமைத்துக் கொண்டு உலகம் முழுவதும் 8 கோடிக்கும் அதிகமான மக்களால் பேசப்படும் ஒரே மூத்த மொழி நமது தமிழ் மட்டுமே. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் பாரதியார். தமிழ் வெறும் மொழி அல்ல, அது நம் அடையாளம், நம் உயிர், நம் பண்பாட்டின் ஆணிவே. இந்த தகவல்கள் உங்களை பெருமையடையச் செய்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல பல சுவாரஸ்யமான வரலாற்று பதிவுகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.